முடிச்சிட்டு வேலை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கும் இளைஞர் அவரது வீட்டு முன்பாக சர்ருன்னு வந்து நின்ன ஜிஎஸ்டி வரித்துறை அதிகாரிகள். நீங்க 250 கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை செஞ்சிருக்கீங்க. எப்படி? உங்ககிட்ட விசாரிக்கணும். உங்க வீடு, பிசினஸ், உறவுகள், சொத்து உள்ளிட்ட விவரங்கள் குறித்து சொல்லுங்க என அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதால் ஆடி போன இளைஞர். 250 கோடியா? 1000 ரூபாய் கூட அக்கவுண்ட்ல இல்ல சார். என்ன சொல்றீங்க என கேட்ட இளைஞர் செய்த தவறு என்ன? எங்கு மோசடி நடந்திருக்கிறது? உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகரில் படித்துவிட்டு வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கும் இளைஞர் அஸ்வினி குமார். இவர் அண்மையில் வாட்ஸ்ஆப்பில் பரவி வந்த வேலை வாய்ப்பு செய்தி ஒன்றை படித்து தனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என ஆசை கொண்டு அதில் விண்ணப்பித்தாராம். அதற்காக வீட்டின் மின் கட்டணம், அவரது தந்தையின் ஆதார் கார்டு, அவரது அனைத்து ஆவணங்களையும் அனுப்புமாறு எதிர்த்தரப்பில் கேட்க அனைத்தையும் வேகமாக அனுப்பி வைத்திருக்கிறார் அஸ்வினி குமார். அதோடு வேலை வாய்ப்பை பெற்று தருவதற்கு கட்டணமாக 1750 ரூபாய் பணத்தையும் அனுப்பியிருக்கிறார். இதனை தொடர்ந்துதான் அவரது இல்லத்திற்கு ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் வாட்ஸ்ஆப் மூலமாக ஆவணங்களை அனுப்பியதும், அந்த ஆவணங்களை வைத்து தவறான வங்கி கணக்கை உருவாக்கி அதில் ஒரு நிறுவனத்தையே தொடங்கி சுமார் 250 கோடி ரூபாய் ஈவே பில்லிங் மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணை நடந்து வருகிறதா.